வேலூர்ல ஒரு பக்கத்துல ஒரு வயதான அம்மா வயக்காட்டுக்கு போகுது. ஆடு மாடு மேய்க்கிற அம்மா போயிட்டு, நான் அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியமா நிலம் பார்க்கறதுக்கு போறேன். இந்த முந்தி இருக்குல்ல, அந்த முந்தியில ஏதோ பொறுக்கி போட்டுக்கிட்டே இருக்குது. என்னதுன்னு பார்த்தா இந்த மஷ்ரூம் இருக்குல்ல, மஷ்ரூம்க்கு என்ன சொல்லுவோம், காளான். காளான புடுங்கி போடுறான். அவன் பேரன் கூட இருக்கிறான், அந்த லேடியுடைய பேரன். அவன் எல்லாத்தையும் நிறுத்து அப்படிங்கிறாங்க அந்த அம்மா. நான் அங்க கீழே இறங்கி பார்க்கிறேன். உனக்கு வேணுமா தாயி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து, அந்த நீளமா இருக்கு, ஒரு கொண்ட மாதிரி இருக்கு, ருசியா இருக்கும், சமைச்சு சாப்பிட்டா போட்டு அந்த பையன் கிட்ட சொல்றோம், போதும் நிறுத்து, தாய் சொல் மூத்த சொல் என்ன தெரியுமா, எல்லாம் நாமளே அள்ளிட்டு போனா ஆடு மாடு திங்கிறதுக்கு வேணாமாடா, விடுடா. இந்த சொல் எங்க காணாம போயிடுச்சு? பாட்டிகள் கதை சொல்வார்களே, பாட்டிகள் எங்க போனார்கள்? இன்னைக்கு திரும்பி பார்க்கிற இடங்கள்லாம் ஆண்டிஸ் தான். பாட்டியே காணோம், ஒன்லி ஆண்டிஸ். பாட்டியின் விழுமியங்கள் எங்கே போனது? நமக்கான சொல், நாம் கொண்டிருக்கக்கூடிய சொல் எங்க போனது? நான் இன்னும் ஒரு காட்சியை உங்களுக்கு சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நான் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத அந்த வாழ்க்கை பயணத்தின் மிக முக்கியமான ஒரு கடவு சொல், பாஸ்போர்ட்னு சொல்லுவோம்ல, என்னை கடத்தின சொல்லிட்டு போறேன். ரொம்ப சூடான சொல் தான், ஆனா நீங்க புரிஞ்சுக்குவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன் தெரியுமா? இந்த பொதுக்கூட்டம் சாதாரண கூட்டம் அல்ல, படிப்பிற்காக வந்த கூட்டம், புத்தகத்தை நாடி வந்த கூட்டம், கல்வி அறிவை தேடி வந்த கூட்டம், அடிப்படையிலேயே இருக்கிற கூட்டம். அதனால சொல்றேன். வீட்டில் உட்காந்துருக்கேன், கொஞ்சம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ல உட்காந்துருக்கேன். என்னுடைய அறை கதவை தட்டனா என் பையன், 23 வயசு முடிஞ்சு 24, LLM படிக்கிறான், மாஸ்டர் லா படிக்கிறான், கார்பரேட் லா, ஃபர்ஸ்ட் இயர். இப்போ தட்டி உள்ள வந்து சொன்னா, அம்மா ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? சொல்லுப்பா. டயர்டா இருக்கீங்களா? இல்லப்பா கொஞ்சம் இதுவா இருக்கு, படிச்சிட்டு இருக்கேன். சரி படம் பார்க்கலாமா? இல்லப்பா இப்போ இல்ல, நாளைக்கு பார்க்கலாம். சரி நான் ஒரு படம் சொல்றேன், அந்த படத்தை நீங்க பாப்பீங்களா? எப்படிப்பா? இல்ல OTTல இருக்கு பாருங்க, கவனமா கேளுங்க இத. சரிப்பா பார்க்கறேன். ரொம்ப கடுமையாகத்தான் நான் என் குழந்தையிடம் பேசுவேன், அன்பாகவும் பேசுவேன், கடுமையாகவும் பேசுவேன். நீங்க அதை பாருங்கம்மா, எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொன்னேன். இன்னைக்கு வேணாம்ப்பா, நாளைக்கு வான. அவன் காலேஜ் போயிட்டு அடுத்த நாள் வந்தான். அவன் சீரியஸ், ஹி இஸ் வெரி சீரியஸ். அந்த படம் நான் பார்க்கணுங்கிறதுல சீரியஸா இருக்கான், இல்லைன்னா அடுத்த நாள் வந்திருக்க மாட்டான். அவன் வந்து அந்த படத்தை எனக்கு பார்க்க சொல்றான். அவனே அந்த என்னுடைய ஐபேடை திறந்து அவனே அதை ஓபன் பண்ணி கொடுத்தான். இங்க எத்தனை பேர் அந்த படம் பார்த்தீங்கன்னு தெரியல, காட்ஸில்லா -1. யாராவது பார்த்திருக்கீங்களா? கோட்டு படம் பார்த்துட்டீங்களா? அந்த படம் ஆஸ்கார் மூவி. பாத்தீங்களா சார்? ஒருத்தர் இருக்கார், நன்றி சார். ஏன்னா யாருமே பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், சொல்லிடுவாங்க அந்த அம்மா இல்லாத படத்தை ஒரு பத்தி பேசிட்டு போயிருச்சு. இந்த சாட்சிக்காக தான் கேட்டேன், 4-5 பேர் பார்த்துட்டீங்களா? இந்த ஒருத்தர் பார்த்துருக்கிறாரு. இன்னைக்கும் நீங்க போய் பார்க்கலாம், இருக்கு, இன்னைக்கும் OTTல இருக்கு, காட்ஸில்லா -1. நான் அந்த படத்தை 6 மணி 6:15 மணிக்கு பார்க்க தொடங்கினேங்க. ராத்திரி 8:45 அப்படி முடியுது அந்த படம். நான் எப்படி சொல்றது உங்களுக்கு? நான் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஆக முக்கியமான ஒரு எழுச்சியான ஒரு சொல்லை நான் அங்கிருந்து எடுக்கிறேன், அதை நான் கடத்திட்டு போறேன். எனக்கு தெரியாத நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டனோ, வல்ல இறைவனின் பெரும் கருணையினால் அந்த புரிதலை என் சொற்களின் மூலமாக இறைவன் தந்துவிட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் இதை சொல்றேன். சரியா? படம் பார்க்கிறேன், எனக்கு துக்கமா இருக்குங்க. அந்த படம் என்னன்னு தெரியல, பார்த்ததுல இருந்து கடைசி வரைக்கும் ஈரல் கொலை இங்க அடைச்சிட்டு இருக்கு. ஒரு துக்கிச்சு இருக்கிறேன் நான். அந்த படம் முழுக்க எனக்கு துக்கத்தை தான் கொடுக்குது. அது ஒரு ஜப்பானிய படம், ஆஸ்கர் விருது பெற்ற படம்.
நான் ஹிந்தியில பார்த்தேன் அந்த படத்தை, அது ஜப்பானிய மொழியில இருக்கு. அந்த படத்துல வந்து அந்த ஹீரோ ஒரு 25 வயசு பையன், அவன் சைலண்டா இருக்கிறாங்க. ஆனா சைலண்டா இருக்கிறது சுவிட்ச் ஆஃப் பண்ணி, ஆடியோ சுவிட்ச் ஆஃப் பண்ணி பார்த்தா அவன் சிரிக்கிற மாதிரி இருக்கு. ஆடியோ போட்டு பார்த்தா அது துக்கமா இருக்கிறான் அவன். ஜாப்பனீஸனுடைய நடிப்புல இது ஒரு ஜானர், ஜாப்பனீஸனுடைய ஒரு ஜானர். அது கவிதைகளும் அப்படிதான் இருக்கும், ஜப்பானிய கவிதைகளும் அப்படிதான் இருக்கும், ஹைக்கூ கவிதைகள்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க ஹைக்கூ கவிதையெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த அந்த மனம் இல்லை என்றால், அந்த லக்ஸுரி மனம் இல்லை என்றால் அந்த கவிதைகளை புரிஞ்சுக்க முடியாது. ஒரு விதமான மிக ஆழமான ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் அந்த கவிதைகள் புரியாது நமக்கு. ரொம்ப ஆழமான இளைப்பாறுதலோட நான் அதை பார்க்கிறேன். மனசு ஆழமான இளைப்பாறுதல் இருக்கு, ஆனா துக்கமா இருக்கு எனக்கு அந்த படத்தை பார்க்கும்போது. அந்த படம் முடிஞ்சது. அந்த படம் ஒரு பெருசா இல்லை, நான் ஒரு நிமிஷத்துல சொல்லிடுவேன். கடல்ல இருந்து ஒரு பிராணி வருதுங்க, காட்ஸில்லா. அது வந்து பெரிய ஒரு டைனோசர் மாதிரி இருக்கு. அது எல்லாரையும் அழிக்குது. நாட்டுப்பற்று இல்லாமல், நாட்டின் மீது அக்கறை இல்லாமல், போரிலே தோற்ற வீரனாக இருக்கிறான் அவன். தான் செய்த பிழைக்காக தன்னையே நொந்து கொண்டிருக்கிறான் அந்த ஹீரோ. அவன் வந்து ஒரு பிளேன் ஓட்டுறவன். அந்த காட்ஸில்லாவை அழிக்கவே முடியாதுங்க. அழிக்கிறாங்க, பெரிய பிளான் போட்டு அழிக்கிறாங்க. ஆனா அதனுடைய வால்ல மறுபடியும் ரேடியேஷன் வந்து அது மறுபடியும் வந்துருது, எழுந்து வந்துருது. அவன் என்ன பண்றான், கடைசியா அந்த காட்ஸில்லா வாய் அப்படி திறக்கும் போது பிளேனை கொண்டு வந்து அதனுடைய வாயில் அப்படியே செலுத்திட்டு தன்னுடைய ஒரு பாராசூட்ல கீழே இறங்கிறான். அவனுடைய லவ்வர் வந்து அந்த காட்ஸில்லாவினுடைய அட்டாக்ல காயப்பட்டு காணாம போயிருப்பான். அவன் அந்த காட்ஸில்லாவை சாவடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு வருவான். வீட்டுல இருந்து நேரா ஹாஸ்பிட்டலுக்கு சொல்லுவாங்க. அவனுக்கு ஒரு கொரியர் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போனா அவனுடைய லவர் அங்க இருப்பான். படம் முடியுதுங்க. ஓரத்துலங்க இந்த பக்கம் ஒரு சின்ன காட்ஸில்லா மாதிரி ஒரு சின்ன டாட்டூ வச்சு முடிச்சிட்டான் படத்தை. நான் விக்கிச்சு போய் இப்படியே நிக்கிறேன். எப்படிதான் தெரிஞ்சுதோ என் பையனுக்கு கதவை தட்டுறான். அம்மா படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டேன். சின்ன ஸ்டூலை எடுத்து முன்னால உட்கார வச்சுட்டு அவன் என்கிட்ட சொன்ன வார்த்தையை அப்படியே சொல்றேன். தடுமாறி கீழே விழுந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவன் சின்ன வயசுல. நான் சொன்னேன், டேய் கதவு மூடும்போது இடிக்காம மூடுடா, போகும்போது கரெக்டா மூடிட்டு போடா, பிசிக்ஸ் கரெக்டா படிச்சேன்னு வச்சுக்கோயேன் இப்படிலாம் நடக்காதுன்னு சொல்வேன் நான். அவன் அதை வச்சே என்னை கிண்டல் பண்ணுவான். ஏறினா இறங்கனா உட்காந்தா சாப்பிட்டா தட்டு கீழே விழுந்தா பிசிக்ஸ் தெரியலன்னு சொல்வல. இப்போ சொல்லு, காட்ஸில்லா யாரு? அவன் கேட்குறாங்க கேள்வி. என்னடா கேட்குறேன்னு, காட்ஸில்லா யாருமா? அவனை பாருங்களேன், டீச்சர் நான், கேள்வி கேட்டு பழக்கம் எனக்கு. பதில் சொல்லி நிறைய நாள் ஆயிடுச்சு. அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன், பதில் சொல்வதல்ல கேள்வி ஞானம், கல்வி ஞானம், கேள்வி கேட்பது தான் கல்வி ஞானம். பாருங்க, ஆப்பிள் விழுந்துச்சுங்க, எல்லாரும் பார்த்தாங்க ஆப்பிள் விழுந்துச்சு. ஒருத்த மட்டும் கேட்டான்ல ஏன் விழுந்துச்சுன்னு. அவன் தானே கிராவிட்டி லாவை கண்டுபிடிச்சான். வாய் ஏன் இப்படி இருக்குன்னு யோசிக்கிறேன்ல. இதுக்கு தான் பக்கவாட்டு சிந்தனைன்னு பேரு, லேட்டரல் திங்கிங்னு பேரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சிஸ்டம் இருக்குல்ல, லேர்னிங் சிஸ்டம் இருக்குல்ல, அதுல திங்கிங் ப்ராசஸ்க்கே டைம் இல்லைங்க. குழந்தை சொல்லி கொடுக்கறத உள்வாங்கி எழுதுறதுக்கே அதுக்கு பாடு போயிடுது. கூலி ஆட்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். அதனால்தான் ஏஐ வந்துருச்சு, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆர்ஐ போயிடுச்சு, ரியல் இன்டெலிஜென்ஸ். இப்ப எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மள ஆக்கிரமிச்சிட்டு இருக்கு. நான் கேட்கவே இல்லை, மெட்டா ஐயா என்னுடைய போன்ல வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கு, என் பர்மிஷனே இல்லை, உள்ள உட்காந்துக்கிட்டு. அவன் கேட்கிறான் காட்ஸில்லா யாருமான்னு கேட்டானா எனக்கு பதில் சொல்ல தெரியல. அவன் அந்த ஸ்டூல இன்னும் கொஞ்சம் ஒரு அடி முன்னால கொண்டு வந்து வச்சுட்டு என்னுடைய முன்னால உட்காந்துட்டு இப்படி குழந்தை மாதிரி இப்படி முகத்தை வச்சுட்டு கேட்கிறான், அம்மா உனக்கு காட்ஸில்லா எப்படி வந்துச்சு தெரியுமா? அது ஒரு ஃபிக்ஷன்மா. சரிப்பா, எந்த சொல்லை புரிந்து கொள்வதற்கு முன்னாலும் அதன் பூர்வீகத்தை புரிந்து கொள்ளுங்கள். பூர்வீகத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த சொல்லை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எங்கிருந்து வந்தது தெரியுமா? யுரேஷிமா நாகசாகில அமெரிக்கா குண்டு போடுது. குண்டு போட்டு அந்த நாடு அழிஞ்சதுக்கு பிறகு ஒருத்தன் எழுதுறான் ஒரு ஃபிக்ஷன். அதான் காட்ஸில்லா. என்ன ஃபிக்ஷன் தெரியுமா? நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்க காலில் இருந்து நிலம் நகர்ந்துரும்.
ஒரு சின்ன பல்லி லெசர்ட், அது மேல அந்த ரேடியேஷன் விழுது. எல்லாத்தையும் அழிச்ச அந்த ரேடியேஷனால அந்த பல்லி காட்ஸில்லாவாக உருவெடுத்து விட்டது. இதுதான் கதை. இந்த -1 என்ன தெரியுமா சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான், அம்மா காட்ஸில்லா வேற யாரும் இல்லம்மா. யாரா? நான் சொல்லிடுவானோன்னு பயந்தேன் நான். யாரா? காட்ஸில்லா ஜப்பான்மா. ஜப்பான் தாமா காட்ஸில்லா. அது இந்த உலகத்துக்கு சொல்லுதுமா. அதனால தான் ஆஸ்கர்ல போய் அந்த படத்தை சப்மிட் பண்ணுச்சு. அது என்ன சொல்லுச்சு தெரியுமா? நீ என்ன நாகசாகில யுரேஷிமால ரேடியேஷன் போட்டு அழிச்சாலும் நான் காட்ஸில்லாவா உயர்ந்து வருவேண்டா. நான் தொட்டதெல்லாம் காட்ஸில்லாவா மாறும்டான்னு இந்த உலகத்துக்கு சொன்னாமான்னா சொல்தானே. இந்த முறை அது உண்மையாவே நிரூபிச்சுக்கிட்டு இருக்கு. நான் எந்த நாட்டையும் புகழ்ந்து பேசவில்லை. நான் தாய்நாடு பற்று கொண்டவள் தான். ஒலிம்பிக்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ் சைனா, தேர்ட் பிளேஸ் ஜப்பான். ஜப்பான் வந்துருச்சு. இந்தியா 71, 71வது இடத்தில் இருக்கிறோம் நாம். இந்த உலகம் மறுபடியும் பார்த்து விடவே இராது என்கின்ற சொல்ல அந்த ஜப்பான் காட்ஸில்லாவாக உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள், உங்களுக்கு எந்த சூழ்நிலை வந்தாலும், அழிவு வந்தாலும், விபத்து வந்தாலும் கீழே விழுந்துராத. அந்த விபத்தை உன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கான வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு காட்ஸில்லாவாக வந்து நில் என்று ஏதோ ஒரு வகையில் அவன், என் மகன் என்னிடத்தில் சொல்கிறான். சுட சுட செய்தின்னு சொல்லுவோம்ல. இன்னைக்கு தினத்தந்தியில வந்த ஒரு சுட சுட செய்தி சொல்றேன். இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள், கவனம். இன்றைய இளைஞர்கள் மீது எனக்கு ஒரு கவலை உண்டு. என்ன தெரியுமா? நிறைய ஆசை வச்சிருக்கீங்க, நிறைய ஆசை வச்சிருக்கீங்க. என்ன பிளான் வச்சிருக்கீங்க? ஆசைகள் நிறைவேறுவதற்கு என்ன பிளான்? சொல்லல்ல, சொல்லில் உயர்ந்த சொல் செயல். என்ன செயல் வைத்திருக்கிறீர்கள்? இன்னைக்கு இருக்கிற செய்தியை நான் சொல்றேன். ஒருத்தர் ஒரு நாயை வளர்க்கிறாரு 10 வருஷமா. அவருக்கு வயசாயிடுச்சு, நாய்க்கு வயசாயிடுச்சு, அவருக்கு ஹார்ட் அட்டாக். இன்னைக்கு தினத்தந்தி செய்தி, அவருக்கு ஹார்ட் அட்டாக். ஆம்புலன்ஸ் சொல்லி ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. ஆம்புலன்ஸ்ல தெரியும் நாயை ஏத்த மாட்டாங்க, மூடிட்டாங்க. பின்னால் அந்த நாய் நிக்குது, வளர்ப்பு நாய். ஊய் 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 ஊயின்னு சொல்லிட்டு கிளம்பிருச்சு ஆம்புலன்ஸ். டோர் க்ளோஸ்ட். நேரா ஹாஸ்பிட்டல்ல தான் போய் நிற்கும். இந்த நாய் அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுது. ஆம்புலன்ஸ் எவ்வளவு வேகமா போகும்? 7 கிலோமீட்டர். எல்லா டிராபிக்கையும் தாண்டி அந்த ஆம்புலன்ஸ் பின்னால ஓடுதுங்க அந்த நாய். அந்த டிரைவர் ஓட்டிட்டு இருந்தாலும் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அப்புறமா ஓரப்படுத்தினான் வண்டியை. ஓரப்படுத்திட்டு கீழே இறங்கி கதவை திறந்தான். அந்த நாய் உள்ள ஏறிடுச்சு. கதவை மூடிட்டு வண்டியை எடுத்துக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டான். ஆஸ்பத்திரி அந்த ஆளை காப்பாத்துமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அந்த நாய் வந்து பக்கத்துல உட்காந்துச்சுல்ல, ஒருவேளை அந்த முதியவர் உயிர் பிழைத்திருக்கலாம். ஆனா உங்க எல்லாருக்குமே நான் சொல்ற செய்தி என்ன தெரியுமா? இது அல்ல. இந்த இமோஷனல் ப்ராப்ளமத்தையும் நான் சொல்லல. நான் சொல்ல வந்த செய்தி என்ன தெரியுமா? அந்த நாய் கிட்ட ஒரு சின்சியாரிட்டி இருந்ததுங்க. சின்சியாரிட்டியோட, அது அந்த உண்மையான ட்ரூத்ஃபுல்னஸோட அது ஓடிச்சு பாருங்க. மூடப்பட்ட எந்த எமர்ஜென்சி கதவு இருந்தாலும் நீ சின்சியரா இருந்தா அது திறக்கும். அது சொல்லுச்சா இல்லையா? அதுக்கு இடம் கிடைச்சதா இல்லையா? நாம எந்த இடத்துல கிவ் அப் ஆகுறோம்? எந்த இடத்துல நாம தோத்து போகிறோம்? எந்த சொல் நமக்கு புரியல? பல காலமா எனக்கு ஒரு மன வருத்தம் உண்டு. இப்ப நான் இந்த ப்ரோக்ராமுக்கு வந்து இந்த மேடைகளுக்கு மேல வரத்துக்குள்ள 3 பேர் சொல்லிட்டாங்க அந்த சொல்ல. மேடம், உங்க பேச்சை கேட்காம நாங்க தூங்குறதே இல்லை மேடம். நான் என் கண்ணாடி முன்னால் நின்று கேட்கறது உண்டு என்னையே. ஏ பர்வீன் சுல்தானா, தூங்க வைக்கவா பேசுற? எவ்வளவு வலிக்கும் தெரியுமா? உங்க பேச்சை கேட்காம தூங்குறதில்ல. உங்க பேச்சை கேட்காம என் வைஃபுங்க உங்க பேச்சை கேட்காம தூங்குறதே இல்லைங்க.
எனக்கு அந்த சொல்லுக்கான பொருள் எப்போது ரொம்ப காலத்துக்கு அப்புறம் 15-20 வருஷத்துக்கு அப்புறமா புரிஞ்சுதுங்க. சொல் புரிந்தால் இருக்கக்கூடிய சுகம் இருக்கு பாருங்க குழந்தைகளே, அது போல் ஒரு பேரின்பம் வேறு கிடையாது. ஒருத்தி எழுதுறா, ஏய் டாக்டர் சுல்தானா, இங்கிலீஷ்ல சொல்றா, உன் பேச்சு ஸ்லீப்பிங் பில்ஸ், தூக்க மாத்திரை தெரியுமா உனக்கு? நீயுமா? வெளிநாட்டுல இருந்து நீயுமாமா? நாங்கெல்லாம் முழிச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க ராத்திரி அது சொல்லுது, உன் பேச்சை கேட்காம நானும் தூங்குறது இல்ல. சொல்லிட்டு அவ கீழே ஒரு விளக்கம் தந்திருந்தா, அப்பதான் அந்த சொல் எனக்கு புரிகிறது. உங்க பேச்சை கேட்டுதான் நான் தூங்குறேன், உங்க பேச்சு கேட்காம நான் தூங்குறது இல்ல. என்ன அர்த்தம்? என் பேச்சு ஏன் தூக்கத்தை தருகிறது? ஒன்று, எல்லா பெண்களையும் எல்லா இளைஞர்களையும் இந்த உலகம் கசக்கி பிழிந்து நீ எதற்கும் லாயக்கற்றவள் என்ற மன உளைச்சலோடு படுக்கையில் கிடக்கின்ற பொழுது போன் எடுத்து இப்படி பாக்குறீங்க. நான் தோன்றுகிறேன், நான் சொல்லுகிறேன், வாழ்க்கை அழகானது, உனக்கு என்று ஒரு வாய்ப்பு வரும், அந்த வாய்ப்பை நீ பயன்படுத்திக் கொள். நீ சுயமரியாதை மிக்கவள், நீ ஆரோக்கியமானவள், நீ நிர்வாகத்தில் உயர்ந்தவள் என்று நான் சொல்லுகிறேன். உன் மனம் அந்த உளைச்சலில் இருந்து அமைதி அடைகிறது. நீ நாளை விடியலுக்காக காத்திருப்போம் என்று சொல்லி அமைதி அடைந்து தூங்குகிறாய். அப்படி என்றால் என் சொல் தூக்க மாத்திரை தானே? சொல் புரியுதா எனக்கு? எல்லா சொல்லுக்கும் இன்னொரு பக்கம் உண்டு தானே? நான் அப்படி நினைச்சு சொல்லல, அப்புறம் வேற எப்படி நினைச்சு சொன்னேன்? எல்லா விஷயங்களுக்கும் இப்படி ஒண்ணு சொல்றேங்க, எனக்கு தோணுது அதனால சொல்றேன். மாற்று கருத்து இருக்கலாம், எல்லா கருத்துக்கும் மாற்று கருத்து வேண்டும் தானே? ஆரோக்கியமாக இருந்தால் அந்த கருத்துக்கள் வரவேற்கப்படுவது. நான் ஒரு கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். இங்க இருக்கக்கூடிய பெரிய உயரதிகாரிகளுக்கு சொல்லுகிறேன், பெரிய பெரிய பொறுப்பில் இருக்கின்றவர்களுக்கு சொல்லுகிறேன், நம் வகுப்பில் இருக்கக்கூடிய குழந்தைகள் தான் நம் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியோ கணவனோ குழந்தையோ தான். நான் நேத்து கிளாஸ் நடத்திட்டு இருக்கும் பொழுது ஒரு புக்கு விற்பனை, அதுல 29 ரூபாவாப்பா கொடுத்துருப்பா. 30 ரூபாய் மேடம்னா, ஆமா பெருசா 1 ரூபா அதிகமாயிடுச்சு, 30 ரூபா கொடுத்துரு அப்படின்னு. இந்த பொண்ணு சொன்னாங்க ஒரு வார்த்தை, எழுந்திருச்சு நின்னுல, மேம் 1 ரூபி மேட்டர்ஸ் மேம்னா. எஸ், 1 ரூபாய் என்பது சாதாரணமானதா? தேங்க்யூ ஃபார் என்லைட்டன் மீ குழந்தாய், உட்காரு. 1 ரூபாய் என்பது கணக்கில் வரும். 99 ரூபாய் இருந்தால் அது 100 ரூபாய் அல்ல, 1 ரூபாய் வர வேண்டும். 1 லட்சம் ரூபாய் கூட 1 ரூபாய் குறைந்தால் 1 லட்சம் ரூபாய் கிடையாது. 1 ரூபாய் என்பது இட் மேட்டர்ஸ். சொல்தானே? எனக்கு புரிகிறது. புரிந்து கொள்வதற்காக என்னுடைய ஈகோவை கழற்றி வைத்துக் கொண்டு தேங்க்யூ மை டியர், தேங்க்யூ ஃபார் என்லைட்டனிங் மீ என்று சொல்லக்கூடிய ஆசிரியம் என்னிடத்தில் இருப்பதனால் என் குழந்தைகள் ஃபெயில் ஆவதில்லை.